வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் அகத்திய முனிவர் கூறியபடி உடனடியாக மணிகண்டனுக்கு ஆலயம் அமைப்பதற்கான திருப்பணிகளை ஆரம்பித்தான் மன்னன் ராஜசேகரன். திருப்பணிக்கு உதவியாக நீங்கள் என்னுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மணிகண்டனின் குருநாதரை அழைத்து தனக்கு இணையாக பீடம் ஒன்றை அமைத்து அதில் அமர செய்தார். குருநாதருக்கோ மிகுந்த ஆனந்தம். பந்தல மன்னனே, இந்த எளியவன் தங்களது ஆணையை மிக சிறப்பாக செய்ய காத்திருக்கிறேன் என்றான். குருநாதர் அந்த ஆலயத்தின் திருப்பணிக்கான நேரம், தேதி, நாள், மாதம் ஆகியவற்றை குறித்து கொடுத்தார். ஒரு நல்ல நாளில் ஆலயத்தின் பணியானது எவ்வித தடங்களும் இல்லாமல் நல்ல முறையில் நடப்பதற்கு விநாயகர் பெருமானுக்கு விசேஷ பூஜை ஒன்றை அரண்மனையில் செய்து இஷ்ட தெய்வங்களை மனதில் நினைத்து பூஜையை தொடங்கினார் ராஜசேகரன். முதலில் தீப பூஜை செய்து பிறகு வேத விதிப்படி மற்ற பூஜைகளை செய்ய தொடங்கினார். பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக நடந்து முடிந்த பிறகு, அரசே, நாம் சபரிமலைக்கு புறப்படுவதற்கு முன்பாக பக்தி சிரத்தையுடன் விரதம் இருந்து அதன் பிறகு மலைக்கு பயணமாவது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் அல்லாது, மணிகண்டன் முன்பு சபரிமலைக்கு சென்ற பொழுது இடுமுடி கட்டி எடுத்துக்கின்ற போலவே நாமும் இடுமுடி கட்டை அவரவர் தலையில் சுமந்து சபரிமலைக்கு செல்வதனால் நமக்கு ஐயரின் திருவருள் கிடைக்கும். மேலும் துளசி மாலையோ அல்லது ருத்ராட்ச மாலையோ அணிந்து விரதம் இருந்து சென்றால் வழியில் நமக்கு வனவிலங்குகளால் ஆபத்துகளோ துயரங்களோ எதுவும் ஏற்படாது என்று கூறினார். குருநாதரின் அறிவுரைப்படி மன்னனும் அவரை தொடர்ந்து அரசின் பரிவாரங்களும் கழுத்திலே மணி மாலைகளை அணிந்து கொண்டு முறைப்படி 40 நாட்கள் விரதம் இருந்து பின்னர் இருமுடி கட்டிக்கொண்டு ஸ்ரீ ஐயப்பனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே பக்தி பரவசத்துடன் சபரிமலையை நோக்கி அனைவரும் புறப்பட்டனர். இந்த சம்பிரதாயங்களை பின்பற்றித்தான் நாம் இன்றளவும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு விரதம் இருந்து புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். நன்றி நண்பர்களே. நாளை சபரிமலை யாத்திரை மற்றும் ஐயப்பன் வழிபாடுகளை பற்றி அறிவோம்.